ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தேர்தல் கூட்டணி குறித்து பேச மத்திய அமைச்சர் அமித்ஷா அழைப்பு. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நிராகரிப்பு. காரைக்காலில் தடை செய்யப்பட்ட நேரத்தில் இயக்கப்பட்ட லாரி தடுத்து நிறுத்திய காவலருக்கு மாணவர்கள் பாராட்டு. பிரான்சில் வேலை வாங்கி தருவதாக 2 லட்சம் ரூபாய் மோசடி, சைபர் கிரைம் காவல்துறை தீவிர விசாரணை. ஆதி திராவிடர் பழங்குடியினர் மக்களுக்கு 3,16 லட்சம் ரூபாய் நிதி உதவி முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இனி விரிவான செய்திகள். தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசிக்க மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் அழைப்பை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மறுத்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை இருந்தபோதிலும் ஆளுநருக்கே முழு அதிகாரம் உள்ளது. ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமாவை அடுத்து புதிய ஆளுநராக கைலாஷ்நாதன் பதவியேற்றுக் கொண்டார். ஆட்சியாளர்களுடன் இணக்கமான சூழ்நிலையில் இருந்து வந்த நிலையில் மாநில அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்து வந்தார். ஆனால் சமீப காலமாக ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் முரண்பாடு ஏற்பட்டது. அரசு சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனத்தில் இருவருக்கும் இருந்த மோதல் பகிரங்கமாக வெடித்தது. ஒரு அதிகாரியை கூட நியமிக்க முடியாமல் முதலமைச்சராக தொடர வேண்டுமா என கேட்டு முதலமைச்சர் ரங்கசாமி தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா முதலமைச்சரை சந்தித்து பேசிய பிறகே சட்டசபைக்கு வந்து முதலமைச்சர் பணிகளை கவனித்தார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் நீடிக்கிறதா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என ஒற்றை வரியில் பதில் அளித்தது அரசியலில் பெரும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. இந்நிலையில் தேர்தல் கூட்டணி குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதற்காக 15ஆம் தேதி நேரமும் ஒதுக்கப்பட்டிருந்தது. பாரதிய ஜனதா மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோரும் இந்த சந்திப்பில் இடம்பெறுவார்கள் என கூறப்பட்டிருந்தது. அதன்படி முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து டெல்லிக்கு வருமாறு பாரதிய ஜனதா நிர்வாகிகள் அழைப்பு விடுத்தனர். ஆனால் அவர் மறுப்பு தெரிவித்தார். இதற்கிடையே பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா புதுச்சேரி வந்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமியை அவர் சந்தித்து பேசவுள்ளார். அப்போது அவர் பாரதிய ஜனதா மேலிட தலைவர்களை சந்திப்பது குறித்து ரங்கசாமியிடம் தெளிவாக பேசி டெல்லி பயணம் குறித்து உறுதி செய்யப்படும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காரைக்காலில் தடை செய்யப்பட்ட நேரத்தில் இயக்கப்பட்ட லாரியை தடுத்து நிறுத்தி பள்ளி துவங்கிய பின்னர் அனுப்பிய காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. காரைக்காலில் கடந்த ஜூன் 2ஆம் தேதி முதல் காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரையிலும், மாலை 3:30 மணி முதல் 7:30 மணி வரையிலும் கனரக வாகனங்கள் நகர் மற்றும் முக்கிய சாலைகளில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. விதிமீறலில் ஈடுபடும் கனரக வாகனங்கள் குறித்து தகவல் தெரிவிக்க வாட்ஸ்அப் எண்ணை போக்குவரத்து துறை காவல் ஆய்வாளர் லெனின் பாரதி அறிவித்திருந்தார். அதன்படி தடை செய்யப்பட்ட நேரத்தில் அச்சுறுத்தும் வகையில் லாரிகள் வருவதாக வாட்ஸ்அப்பில் புகார்கள் வந்ததையொட்டி அந்த இடத்திற்கு உடனடியாக காவலர் ஒருவர் சென்றார். அப்போது திருநள்ளாறு நல்லம்பல் ஏரியிலிருந்து ரயில்வே மற்றும் சாலை பாதுகாப்பு பணிக்காக மணல் ஏற்றி வரும் கனரக லாரிகள் பள்ளி நேரங்களில் இயக்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதை மீறி அதிவேகமாக பள்ளி மாணவர்களுக்கு இடையூறாக லாரி வருவதைக் கண்டு காவலர் தடுத்து நிறுத்தினார். லாரிகளை இயக்கக்கூடாது என்றும் சாலை ஓரத்தில் நிறுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். பள்ளி துவங்கி முதல் மணி அடித்த பிறகு லாரியை இயக்க காவலர் அனுமதித்தார். காவலரின் இந்த நடவடிக்கைக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர். விபத்துகள் ஏற்படாமல் தடுக்கும் இந்த நடவடிக்கை அனைத்து பகுதிகளிலும் தொடர வேண்டும் என்று பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சில் வேலை வாங்கி தருவதாக கூறி வாலிபரிடம் 2 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. புதுச்சேரி சண்முகாபுரத்தைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் ஆன்லைன் மூலம் வேலைவாய்ப்பு தேடி வந்துள்ளார். அப்போது ஒருவர் அவரை தொடர்பு கொண்டு தான் வேலை வாங்கி கொடுக்கும் ஏஜென்ட் என்றும் பிரான்சில் வேலை வாங்கி தருவதாகவும் அதற்கு முன்பணம் கொடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.
இதை உண்மை என்று நம்பிய அந்த வாலிபர் அந்த நபர் சொன்னபடி 1,96,000 ரூபாயை அனுப்பி வைத்தார். அதன் பிறகு அந்த நபரிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. இதையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அதிர்ச்சியடைந்தார். அதேபோல் வில்லியனூரைச் சேர்ந்த ஒருவரிடம் 65,000 ரூபாயும், கருவடிக்குப்பத்தைச் சேர்ந்தவரிடம் 42,000 ரூபாயும், சாரம் பகுதியைச் சேர்ந்த வாலிபரின் வங்கிக் கணக்கிலிருந்து 4,300 ரூபாயும் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு 3,16,00,000க்கான பல்வேறு நிதியுதவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் நலிவடைந்த ஆதிதிராவிட நல மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக அரசு ஆதிதிராவிட நல மற்றும் பழங்குடியின நலத்துறையின் சார்பில் ஏழை ஆதிதிராவிட பழங்குடியின மணமகளுக்கு திருமண உதவித்தொகை, ஏழை அட்டவணை கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி, தொடர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி, இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக பணம் வழங்குதல், கலப்பு திருமண நிதியுதவி, ஈமசடங்கு செய்ய நிதியுதவி, அட்டவணை வகுப்பினர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு, பிரதம மந்திரியின் ராஜீவ்காந்தி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நிதியுதவி, தீ விபத்து மற்றும் எதிர்பாராத விபத்தில் ஏற்படும் மரணத்திற்கு நிதியுதவி, சுகாதார கழிவறை கட்டுவதற்கான நிதியுதவி, கல்வி மேம்பாடுகள், பயிற்சி மற்றும் சுய தொழில்களுக்கான திட்டங்கள் உட்பட அனைத்து திட்டங்களுக்கும் ஆதிதிராவிட நலத்துறையின் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதியுதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆதிதிராவிட நல மற்றும் பழங்குடியின நலத்துறையின் மூலம் 113 ஏழை மணமகளின் பெற்றோர்களுக்கு திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் தலா 1,00,000 ரூபாய் நிதியுதவியை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். தொடர் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1,99,48,585 ரூபாய் நிதியுதவியை மொத்தம் 2,798 நபர்களுக்கு முதலமைச்சர் வழங்கினார். மேலும் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு 4,12,500 ரூபாய்க்கான நிதியுதவியையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், துறையின் செயலர் முத்தம்மா, ஆதிதிராவிட நல மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், கண்காணிப்பாளர் வேல்முருகன் மற்றும் நல அதிகாரிகள், துறை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வணிகவியல் பள்ளிகள் சங்கம் சார்பில் முப்பெரும் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வணிகவியல் பள்ளிகள் சங்கம் சார்பில் முப்பெரும் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தட்டச்சு பள்ளிகளின் முதுகெலும்பாய் திகழ்ந்த சந்தானகிருஷ்ணன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டது. கல்வி தந்தை மற்றும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக திகழ்ந்த கர்ம வீரர் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தமிழ்நாடு வணிகவியல் பள்ளிகள் சங்க விழாவிற்கு தலைவர் சுரேஷ்குமார் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து தட்டச்சு பள்ளிகளின் முக்கியத்துவத்தையும், அரசு வேலைவாய்ப்பிற்கு தட்டச்சு பயிற்சி மற்றும் தட்டச்சு சான்றிதழ்கள் எவ்வளவு முக்கியம் என்பது குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார். விழாவில் புதுச்சேரி வணிகவியல் பள்ளிகள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. செயலாளர் கமலா சங்கத்தின் ஆண்டறிக்கையை சிறப்பாக வாசித்தார். பொருளாளர் முபீனா பேகம் சங்க கணக்குகளை விரிவாக எடுத்துரைத்தார். விழாவில் உறுப்பினர்களின் கருத்துகள் கேட்கப்பட்டன. புதுச்சேரி வணிகவியல் பள்ளிகள் சங்க தலைவர் தியாகராஜன் விரிவுரையாற்றினார். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 5,000 தட்டச்சு பயிலகங்கள் அரசு அங்கீகாரம் பெற்று நடைபெற்று வருகிறது. இதில் ஒவ்வொரு வருடத்திற்கு சுமார் 4,50,000 முதல் 5,00,000 மாணவ மாணவிகள் அரசு தேர்வில் பங்கேற்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வீட்டுக்கு ஒரு அவசரகால உதவியாளர் குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் மத்திய அரசின் ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. இங்கு பயிலும் மாணவர்களுக்கு தேசிய பாதுகாப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. பேரிடர் காலத்தில் மக்களுக்கு உதவுவது எப்படி என்பது குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. மக்கள் அதிக அளவில் கூடும் இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டால் முதற்கட்ட உதவி செய்வது எப்படி, சாலை விபத்தில் பாதிக்கப்படுபவர்களுக்கு முதலுதவி செய்வது எப்படி, பாம்பு போன்ற விஷ ஜந்துகள் தாக்கினால் பாதுகாப்பு எப்படி என்பது குறித்து மாணவர்களுக்கு விரிவாக பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் தற்காப்பு கலை, ட்ரோன் பயிற்சி, சைபர் குற்ற விழிப்புணர்வு போன்றவை குறித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. 3 நாள் நடைபெற்ற பயிற்சியின் முடிவில் இந்திய கடலோர காவல் படையின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் டாஸ்லியா சான்றிதழ்களை மாணவர்களுக்கு வழங்கினார். ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழக இயக்குநர் ஹர்ஷ், புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் உட்பட பலரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். வீட்டுக்கு ஒரு அவசரகால உதவியாளரை உருவாக்கும் பயிற்சியை புதுச்சேரியில் முதன்முறையாக ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகம் அளித்தது குறிப்பிடத்தக்கது.
இதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் இந்த பயிற்சியை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க நீதித்துறை காவல்துறை இணைந்து பணியாற்றுவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதிகள் காவல்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்த் தலைமை தாங்கினார். மாவட்ட நீதிபதிகள் அம்பிகா, சுமதி, ஜெயந்தி, முதுநிலை காவல் ஆய்வாளர் கலைவாணன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் குற்றவியல் நீதித்துறை செயல்முறைகளை மேம்படுத்துவது மற்றும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது, 10-20 ஆண்டுகளுக்கு மேல் முடிக்கப்படாமல் நிலுவையில் உள்ள வழக்குகளின் கால தாமதத்திற்கு என்ன காரணம் என்றும் அந்த வழக்குகளை காவல்துறை நீதித்துறை இணைந்து விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு தலைமறைவாக உள்ள கைதிகள் எத்தனை பேர் என கணக்கெடுப்பு நடத்தி அவர்களை உடனடியாக கைது செய்வது, சிறையில் உள்ள கைதிகளுக்கு ஜாமீன் வழங்குவதில் உள்ள சிக்கல்கள், போதைப் பொருட்கள் வழக்குகளை எவ்வாறு கையாளுவது என்பது குறித்து நீதிபதிகள் ஆலோசனை கூறினர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9100 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1210 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.